அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லிட்ரேச்சர் எப்படி படிக்கிறது, தமிழ் சொசைட்டி எப்படி படிக்கிறது, எனக்கு ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த புக்ஸ் பேர்லாம் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கிய வரலாறுலாம் சொல்கிறாங்க, அப்போ சங்க இலக்கியம்லாம் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனாக வந்து இருப்பீங்க. கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் 6th இருந்து 12th வரைக்கும் இந்த பாடல் வரிகள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா பிபிடி போட்டு வந்து வச்சிருக்கிறோம். உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் பார்த்து அதை வச்சு தான் உங்களுக்கு கொண்டு போவோம். அது மட்டும் இல்லைங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கம்பைலேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. இது வரைக்கும் நடந்த ஜென்ரல் தமிழுக்கு நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குல்ல, அது கம்பைலேஷன் இருக்கு. அப்போ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இந்த பிபிடி, அதுக்கப்புறம் சிலபஸ், இந்த மூணையும் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸஸும் போகுது, டிஸ்கஷன் டெஸ்ட் டிஸ்கஷனும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போகுது. இதை நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், லிட்ரேச்சரில் நல்ல ஸ்கோர் எடுத்துட முடியும். அது மட்டும் இல்லை, குரூப் 1ல் 40 கேள்வி கேட்குறாங்க யூனிட் 6ல். அந்த 40 கேள்விகளை உங்களால் உறுதியாக 35 கேள்விகளுக்கு மேலே சரியாக போட முடியும். அதனால் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ் சமூகமும் தமிழக வரலாறும் அதுக்கப்புறம் தமிழ் இலக்கியமும் நீங்கள் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.